தன்னுடைய 75 வயதுல கூட அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய லைன் அப்ல கிட்டத்தட்ட 5 படங்கள் இருக்கு. தற்போது அவர் ஜெயிலர் 2 படப்பிடிப்பை சமீபத்துல முடிச்சாரு. அதனை உறுதி செய்யும் விதமாக படக்குழு ஒரு சில புகைப்படங்களை எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தலைவர் 173 அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்க பல வருடம் கழித்து முதல் முறையாக கமலஹாசன் அவர்கள் ரஜினி அவர்களை வைத்து இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா கமலஹாசன், ரஜினி சார் ஆகிய 2 பேரும் இணையபூர்வ ஒரு படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்காங்க. அந்த படத்திற்கான ப்ரோமோ கூட வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலாச்சு. இந்த படத்தையுமே ஜெயிலர் படத்தை இயக்கிய நெல்சன் தான் இயக்குறாரு. சோ இந்த படத்துடைய வேலைகளுமே ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருக்கா. இதற்கிடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மற்றும் ஒரு படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. சமீபத்துல இயக்குனர் அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து கதை கூறியுள்ளதாக சொல்றாங்க. அட்லி அவர்கள் தற்போது பேன் இண்டியன் படம் ஒன்றை இயக்கிட்டு இருக்காரு. அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட படம் தான் இது. படத்துடைய ஃபர்ஸ்ட் கூட சமீபத்தில் வெளியாகி ட்ரெண்ட் ஆச்சு. இந்த நிலையில அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை இயக்குவது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.